கடலூர் மாவட்டம் வடலூரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மணிவாசகத்தை ஆதரித்து சீமான் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். இப்ப முன்னுங்கிட்டு போல 2 நாள் தான், 2 நாள், நாளைக்கு நாளும் மறுநாளும் பரப்புரை முடிஞ்ச பிறகு நீங்க தோன்றுங்க, நான் பாக்குறேன் எப்படி தோன்றீங்கன்னு பாக்குறேன். தேவையில்லாத வேலையை தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக செய்கிறது. ஏர்போர்ட் வேண்டாம், அந்த இடத்தில் நாங்கள் ஏர்போர்ட்டி உள்ள வேண்டும், 5000 ஏக்கரின் விளைநிலத்தை பறிக்காதீர்கள் என்று சொன்னபோது மீண்டும் கட்டுவேன் என்கிறீர்கள். தேவையில்லாத வேலை. இயற்கை துறைமுகம் 2 இருக்கும் போது செயற்கை துறைமுகமாக 6111 ஏக்கரில் தேவையில்லை. இயற்கை துறைமுகம் பாட்டன் வ.உ.சி. பேரிலும் தாத்தா காமராஜ் பேரிலும் இருக்கிறதுலேயே வேலை இல்லை. 40-50 விழுக்காடு தான் வேலை நடக்கிறது. பிறகு இதற்கு புதிதாக ஒரு துறைமுகம் என்று கேட்கிறோம், கட்டுவோம் என்கிறீர்கள். வேண்டாத வேலையை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டத்தை திணிக்கிறீர்கள். என் அன்பு மக்களே, இதையெல்லாம் ஆழ்ந்து பார்த்து நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். யார் யார் பிரச்சனைகளை தருகிறார்கள், யார் யார் நம்மளை போராட்டத்திற்கு வீதியில் கொண்டாந்து நிறுத்துகிறார்கள் என்பதை புரியுங்கள். இன்றும் திருவண்ணாமலையில் மேல்மாவில் சிப்காட் தொழிற்சாலை வேண்டாம், எங்களுக்கு நிலம்தான் வேண்டும், எங்கள் விளைநிலத்தை பறிக்காதீர்கள் என்று நமது மக்கள், வேளாண் குடிமக்கள் போராடுகிறார்கள். ஆனால் வலுக்கட்டாயமாக அந்த நிலத்தை ஆக்கிரமிக்க வேலையை ஐயா ஏவா வேலையை வைத்து இந்த அரசு செய்கிறது. போராடுகிற விவசாயிகள் மேலே துப்பாக்கிச்சூடி நடத்தி மோடி அரசு டெல்லியிலே கொலை செய்கிறது. போராடுகிற விவசாயிகளை குண்டா சட்டம் போட்டு சிறையில் அடைக்கிறது மு.க. ஸ்டாலின் என்கிற திராவிட மாடல் அரசு. இந்த ஆட்சியாளர்களை மறுபடியும் நீங்கள் வாக்கு செலுத்தி அதிகாரத்தில் வைக்கப் போகிறீர்களா? தெரியாத அவருக்கு ஆராய்ச்சி மையம் கட்ட வேற இடம் கிடைக்கவில்லையா? மக்கள் இன்று வழிபடுகிற அந்த பெருவழிதான் கிடைத்ததா? எனவே அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.